ஹாய் காய்ஸ், மஸ்ட் ஹேட் தி பிளே பாய் சீரீஸோட செகண்ட் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க ரெடியா? நம்ம கதை இப்போ வேறு லெவல் ட்விஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஜெகன் கூட ஒரு சூப்பரான லஞ்ச் டேட் முடிச்சுட்டு தாரா நேராக அவளை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌஷியை பார்க்க போகிறா. ஏன்னா அடுத்து வர போகிற மாஸ்குவாட் பால் பார்ட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் பண்ணும்போதே கௌஷி தாராவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ஜெகன் மேலே அவ்வளோ லவ் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தாரா அவன் ரொம்ப ஸ்வீட், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறான். ஆனால் கௌஷி சும்மா இருப்பாளா? உனக்கு இந்த மாதிரி நல்ல பையனுங்க மேலே அப்பப்போ க்ரஷ் வரும், ஆனால் உன்னோட பழைய காதல் ஜெயின் ஞாபகம் வந்தால் நீ ஓடிடுவ அப்படின்னு சொல்கிறான். தாராவுக்கு உடனே கோவம் வந்தது. நான் ஜெயினை முழுசாக மறந்துட்டேன், மூவ் ஆன் பண்ணிட்டேன். அதை நிரூபிக்க நாளைக்கு நான் பார்ட்டிக்கு ஜெகன் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு வழியாக மாஸ்க்கும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பார்ட்டி அன்னைக்கு நைட் எல்லாரும் முகமுடி போட்டுட்டு வராங்க. தாரா டேபிளில் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கூட்டத்துக்கு நடுவில் டோர் பக்கத்தில் ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவனோட ஹேர் ஸ்டைல், நடக்கிற ஸ்டைல் எல்லாமே அப்படியே ஜெகன் மாதிரியே இருக்குது. அவனும் மாஸ்க் போட்டுட்டு நேராக தாராவை நோக்கி வரான். தாராவும் அப்படா ஜெகன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அவன் கூட டான்ஸ் ஆட போகிறான். ரெண்டு பேரும் டான்ஸ் ஃப்ளோரில் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் தாராவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதற்றம், ஒரு இனம் புரியாத ஃபீலிங். ஜெகன் கூட ஆடும்போது இல்லாத ஒரு வைப் இங்கே இருக்குது. அவள் டென்ஷனை குறைக்க, ஜெகன் இன்னைக்கு என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் தாராவோட காதுகிட்ட குனிஞ்சு ரொம்ப லோவான வாய்ஸில் ஸ்டன்னிங் அஸ் ஆல்வேஸ், எப்பவும் போல் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவுதான். அந்த குரலை கேட்டதும் தாராவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்ச மாதிரி நிற்கிறான். ஏன்னா இது ஜெகனோட குரல் இல்லை, அவள் மறக்க நினைச்ச அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜெயினோடைய குரல். ஜெயினும் அவளை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கூட்டத்தோட கூட்டமாக மறைஞ்சிடறான். தாரா அங்கேயே சிலையா நிற்க, அப்போ கரெக்டாக பின்னாலேருந்து ஒருத்தன் வந்து தோலை தட்டி மாஸ்கை கலட்டுறான். பார்த்தா அவன் தான் நிஜமான ஜெகன். அவன் தாரா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தாராவுக்கும் தலை சுத்துது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டான்ஸ் ஆடுனது ஜெயினா, ஜெகன் கிட்ட இப்போ என்ன சொல்றது தெரியாம திகைச்சு நிக்கிறா நம்ம தாரா. இதோட இந்த எபிசோடு முடியுது. பாத்தீங்களா, இப்பதான் கதை செம்ம சூட ஆரம்பிச்சிருக்கு. ஜெகன் கிட்ட தாரா உண்மையை சொல்லுவாளா? ஜெயின் எதுக்காக இங்க வந்தான்? அடுத்த எபிசோட்ல கதையை உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.